எண் 93 வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது எது? சாட்சியின் கூடாரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 94 சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்? மோசேயிடம் கூறினார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 95 நீ டேஸ் படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று கர்த்தர் மோசேயிடம் கூறினார். பார்த்த மாதிரியின்படியே. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 96 பிதாக்கள் சாட்சியின் கூடாரத்தை யாருடனே கூட பெற்றுக்கொண்டார்கள்? யோசுவாவுடனே கூட. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 97 சாட்சி கூடாரமானது புறஜாதிகளுடைய தேசத்தில் அதாவது கானான் தேசத்தில் யாருடைய நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருந்தது? தாவீதின் நாள் வரைக்கும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 98 டேஸ் தேவனுக்கு ஒரு டேஸை தான் கட்ட வேண்டுமென்று தாவீது விண்ணப்பம் பண்ணினான். யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 99 தேவனிடத்தில் தயவு பெற்றவன் யார்? தாவீது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 100 தேவனுக்கு ஆலயத்தை கட்டினவன் யார்? சாலமோன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம